Hello friends, welcome to Eva Collection. இன்னைக்கு நம்ம ஈவா கலெக்ஷன்ல நம்ம வந்து பிரியாணி எப்படி செய்வது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சோ பிரியாணி செய்யறது வந்து எல்லாருமே போடுறது தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படி நான் போட்டுருக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம வந்து பிரியாணி அப்படின்னா நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் நம்ம செய்வோம். சோ இப்போ இந்த பிரியாணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல செய்யக்கூடிய ஒயிட் ரைஸ் அரிசி இருக்கு இல்லையா, அதை வச்சே நம்ம வந்து பிரியாணி வந்து டேஸ்டியா நம்ம எப்படி செய்யலாம், குவிக்கா செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து நீங்க வந்து வேற எந்த பொருட்களுமே யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு நம்ம நார்மல் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வச்சே வந்து நம்ம பிரியாணி செய்யலாம். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரட் தேவையான அளவு, பீன்ஸ், சோயா பீன்ஸ், இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் இஞ்சி பூண்டு தொளிச்சு நீங்கள் மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1 மட்டும் போட்டால் போதும். ஸோ இது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஃபேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். புதினா தேவையான அளவு, வெங்காயம் 2, தக்காளி 3, இவ்வளோதாங்க. இந்த ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி வச்சு நீங்கள் பிரியாணி டேஸ்டியாக நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து நான் வந்து இங்கே வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்பவும் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதை விட நீங்கள் 2 மடங்கு தண்ணி ஊற்றுங்க. காய்கறிகள் அதிகமாக போடுறதுனால இன்னும் ஒரு 1/2 இல்லை 1 டம்ளர் வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா குழஞ்சி நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கும். இது கூட வந்து நான் வந்து கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடைசியில் போட்டுக்கலாம் நம்ம கொத்தமல்லி தழை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிற பிரியாணி வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ எப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம குக்கரில் வந்து நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 இல்லை 8 ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு அரிசி போடுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் மேக்ஸிமம் ஊற்றிக்கோங்க. சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பிரியாணினாலே கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இலை அதெல்லாம் போடுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளான ஒரு சாப்பாடு அரிசியில் செய்யறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றுனதுமே வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை. நீங்கள் வந்து அதை விரும்புகிறவங்க நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதும் இப்போ கடுகு போட்டு தாளிக்கலாமா போகிறோம். இந்த காய்கறிகளை வந்து நீங்கள் அரிஞ்சதுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போடும்போது நம்ம போட்டுக்கலாம். இந்த சோயா பீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்னது வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் இதை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் காய்கறிகளை போடும்போதே வந்து நீங்கள் அது கூட வேக வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய சோயா பீன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதை தனியாக ஒரு 5 நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் காய்கறிகள் சேர்க்கும் போது அது கூட சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா குக்கரில் வேகிறதுக்கு டைம் ஆகும். சில சோயாபீன்ஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது மட்டும் வேகாத மாதிரி தனியாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கடுகு போடும்போதே நீங்கள் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போடுற அப்படின்னா நீங்கள் ஃபேவருக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக செய்கிறதுனால நான் போடலை. ஸோ இப்போ கடுகு தாளித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளும் நம்ம போடுறோம். கேரட், பீன்ஸ், சோயா பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாமே தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒட்டுக்காவே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். இது கூட வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் கடையில் வாங்குறதை விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி வந்து ஒரு 10 இல்லை 15 எடுத்துக்கோங்க. அதாவது பூண்டு வந்து 10 இல்லை 15 எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் இது வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா சின்னதாக கொஞ்சம் பேஸ்ட்டாக வந்துடும். ஸோ அந்த பேஸ்ட்டே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த பச்சை வாசனை போகணும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த காய்கறிகளோட பச்சை வாசனை போய் நல்லா மிக்ஸ் ஆகணும் காய்கறிகளோட. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் அது வந்து
காய் கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கலரி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனாலும் ஒன்று தான். என்னென்னா நீங்கள் வந்து தம் போட்டு பண்ணுவீங்க, விசில் விடாமல் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக குக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து அளந்து பார்த்ததில் 4 கிளாஸ் தண்ணி நீங்கள் டபுள் மடங்கு எடுக்கணும். கூட காய்கறிகள் போட்டிருக்கிறதுனால இன்னொரு கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன் நான். நீங்கள் எந்த அளவில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவில் தண்ணி போதுமான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரைஸ் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்களவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு ரொம்பவே குழஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து 2 மடங்கு தண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காய்கள் ரொம்ப அதிகமாக போட்டாலும் சரி, கம்மியாக போட்டாலும் சரி, ஒரு கிளாஸ் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் பிரியாணி பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூன் அளவுக்கு 4 போட்டால் போதும். இப்போ நல்லா கொஞ்சம் கலரி விட்டுறேன். இப்போ நெய் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிரியாணியில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம ஓரளவுக்கு 2 ஸ்பூன் போட்டுடலாம் உப்பு. ஸோ அரிசி போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு உப்பு கடைசியில் சரி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த தண்ணியோட விட்டுட்டேன். இது தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு அந்த பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொதிச்சதுனால நீங்கள் போட்டிருக்க அந்த பிரியாணி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த காய்கறிகளோட பச்சை வாசனை, ரா ஸ்மெல் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு அதாவது பிரியாணி வந்து ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு. ஸோ தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடி போடாதீங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்து அளந்து வச்சுருக்கேன், அதாவது அரிசியை வந்து கழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அரிசி வந்து நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் ஊற வைக்கிற மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விசில் வந்து பார்த்து விட்டுக்கோங்க. இப்போது அரிசி கழிஞ்சதை வந்து நீங்கள் தண்ணி இல்லாமல் போடுங்க அரிசியை வந்து. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அளந்து வந்து அளவு பார்த்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டோம். ஸோ நீங்கள் அரிசி கழிஞ்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அரிசி மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அரிசி வந்து தண்ணி இல்லாமல் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அரிசிலையும் தண்ணி இருந்தது அப்படின்னா சாப்பாடு ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ இப்போ நம்ம அளந்து எல்லாமே மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு கரெக்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அரிசி போட்டுட்டேன். இப்போ நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக கலரி விட்டுறதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபேவருக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளானது தான். இப்போ வந்து நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு நீங்கள் எப்போ வீட்டில் வந்து குக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு நார்மலாக விசில் விட்டுருங்க.
அவ்வளோதாங்க சிம்பிள். அதாவது வந்து நம்ம என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லாராலையுமே பாஸ்மதி ரைஸ் தனியா காசு குடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வீட்ல ஒரு அவசரத்துக்கு யாராவது ஒரு ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு வந்து வீட்ல இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி வச்சு நம்ம இந்த சுவையான பிரியாணிய வந்து நம்ம செஞ்சு குடுக்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா விசில் வந்துருச்சு. இப்ப பாருங்க பிரியாணி இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. நான் சின்ன சோயா மில்க் தான் போட்டிருக்கேன். அதனால தனியா நான் வேக வைக்கல. இப்போ வந்து ஃப்ளேவருக்காக நான் கொத்தமல்லி தழை நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழையை நம்ம இப்போ மேலே தூவி போட்டுட்டு நீங்கள் சாப்பாட்டை வந்து கரண்டியை வந்து நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் கை பிடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த கரண்டி பிடிக்கிற இடத்துல வந்து திருப்பி நீங்கள் சாப்பாட்டை கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு ரொம்பவுமே குழஞ்சி உடஞ்சிராமல் இருக்கும். ஸோ இப்போ கலரி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரியாணி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் எந்த பவுட்ரோ இல்லை எக்ஸ்ட்ராவோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணலை ஃப்ளேவருக்காக. ஸோ இது வீட்டிலேயே செய்யக்கூடிய சுவையான ஒரு பிரியாணி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரணமும் ஆகும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜீரணமாகறதுக்கும் எல்லா வகையான இதுவும் இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், முட்டை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. மினிமம் வந்து 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் எல்லா டிஷ்ஷும் காய்கறிகளும் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ 15 to 20 20 to 30 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட புத்தம் புது வீடியோஸ் உங்களை தேடி வரட்டும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.